What is your aim in life? போலீஸ் தானே? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஏபிஜே அப்துல் கலாம் போலீஸ் அகாடமி பெரம்பலூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2023க்கான பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ இருக்கும், அது மட்டும் இல்லாமல் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்கும் சரி பிசி எக்ஸாமுக்கும் சரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் விடுற வேகன்சிலேருந்து உங்களுக்கு 1:5 ரேஷியோவில் பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. நோட்டிஃபிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வேகன்சி போட்டிருந்தாங்கன்னா 500 பேர்த்த வந்து பிசிக்கலுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம்னால ஆல்ரெடி வந்து ரிசல்ட்லேருந்து இப்போ வந்து அடிஷ்னல் கேண்டிடேட்டாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து எஸ்ஐக்கும் பிசிக்கும் வந்து கூப்பிட்ருக்காங்க. எஸ்ஐயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400+ கேண்டிடேட்டை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பிசியில் ஒரு 1000-1500 சில்லற பேர்த்த வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே நினச்சிருந்தோம். ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000+ வந்து 8000 மேலே வந்து கேண்டிடேட்டை பிசிக்கு வந்து அடிஷ்னல் கேண்டிடேட்டாக வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1:5 ரேஷியோட 1:8 ரேஷியோ அந்த மாதிரி வந்து வருது. இந்த 8000+ வேகன்சியை நம்ம வந்து கல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 1:8 ரேஷியோ வந்து பிசிக்கு வந்திருக்கு. வேகன்சியிலேருந்து எக்ஸ்ட்ரா வந்து பிசிக்கலுக்கு கூப்பிட்ட கேண்டிடேட்டை கவுண்டை வந்து மீன் பண்ணலாம். ஸோ வந்து இதனால் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் விசாரிச்ச வரையும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க, இன்க்ரீஸ் பண்ண சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1000-2000 அந்த மாதிரி வந்து வேகன்சி கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகாது. மேபி வந்து ஒரு 100, 200, 300 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு 100 கவுண்ட்டில் உங்களுக்கு 3 டிஜிட் கவுண்ட்டில் வந்து வேகன்சி மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. மற்றபடி வந்து 1000-2000 அந்த மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 300-400-500 அரௌண்ட் வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் கிடையாது, ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி நம்மளுக்கு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ரிசல்ட்டில் வந்த ஓவரால் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. மேபி நம்ம சொன்ன மாதிரி 100-200 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட எக்ஸாமினேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-11 மாதம் ஆச்சு. உங்களுக்கு பிசிக்கல் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஓவராலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ராசஸ் வந்து இந்த ரிசர்வேஷன் ப்ராப்ளம்னால ரொம்பவே ஸ்லோவாகி இப்போ வந்து உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து காத்திருந்த நாட்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து பலன் கிடைக்க போகுது. ஆல்ரெடி நம்ம போன வீக்கே நம்ம சொல்லியிருப்போம், பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து உங்களுக்கு எஸ்ஐ ஓவரால் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருப்போம் கம்யூனிட்டி டேப்பில். அந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிசி ஓவரால் ரிசல்ட் பிஃபோர் எஸ்ஐ ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வரப்போகுது. அது எப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வீக்கில் வந்து உங்களுக்கு பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த வீக் வந்து பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் வந்து வந்துடும். ஸோ வந்து எப்போ வந்து டேட் அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா டேட் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஃபைனல் ஆகலை. இந்த வீக்கில் பிசி ஓவரால் ரிசல்ட் கன்ஃபார்ம் வந்துடும். மேபி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டான நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு டியூஸ்டே ஆர் வெனஸ்டே அதாவது நாளை இல்லாட்டி நாளை மறுநாளுக்குள்ளே உங்களுக்கு பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து எவ்வளவோ நாள் வந்து பொறுத்துட்டீங்க. இன்னும் வந்து ஓரிரு நாளில் தான் நீங்கள் வந்து காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இன்னும் வந்து 1 or 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பிசி ஓவரால் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓவரால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லாம் வந்து கம்ப்ளீட் ஆன பசங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்ட்டு மெடிக்கல்லையும் போலீஸ் வெரிஃபிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணுவாங்க. கொரியர்லையோ இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷன்லையோ போயிட்டு வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் வந்து பிசிக்கு ட்ரைனிங் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விசாரிச்ச வரையும் உங்களுக்கு பிசிக்கு வந்து ட்ரைனிங் வந்து டிசம்பர் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிசம்பரில் பிசிக்கு வந்து ட்ரைனிங்கே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்ஐக்கு வந்து ஆல்ரெடி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எஸ்ஐக்கு வந்து ட்ரைனிங் எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் மந்த் வந்து எஸ்ஐக்கு ட்ரைனிங் போட்டுருவாங்க. எஸ்ஐக்கு ட்ரைனிங் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிசிக்கு டிசம்பர் மந்த் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ என்ன அப்படின்னா ஓவரால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பாஸ் பண்ண எல்லா பசங்களுமே இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தீங்களோ வந்து அடுத்த பட்சம் ஸோ அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் வெரிஃபிகேஷன் வரையும் ஸோ வந்து எந்த ஒரு தீய செயலுமே எந்த ஒரு தீண்டத்தகாத மற்றபடி
எந்த ஒரு பண்ணக்கூடாத செயல்களும் வந்து யாருமே வந்து பண்ண வேணாம். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு 2, 3 மாதம் வந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருங்க. நீங்க ட்ரெய்னிங் போயிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க காக்கி சட்டைய மாட்டிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நீங்க எவ்வளோ என்ஜாய்மென்ட் பண்ணணுமோ, அவ்வளோ என்ஜாய்மென்ட் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு, ஒரு 2, 3 மாசம் வந்து கொஞ்சம் சைலன்ட்டா, அமைதியா எதுவுமே பண்ணாம தனியா இருங்க. எதனாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க மாட்னீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு மெடிக்கல்லயும் உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். போலீஸ் வெரிஃபிகேஷன்லயும் இம்பேக்ட் ஆகும். இது வந்து உங்களோட காக்கி கனவையே வந்து கண்டிப்பா வந்து பாதிக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்காம போறது கூட வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து நெறைய பேர் வந்து நமக்கு தெரிஞ்சவங்கலாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பைக்ல வந்து ஆக்சிடென்ட் ஆன மாரி, ப்ளஸ் வந்து போலீஸ் கேஸ் எதனாச்சும் ஆன மாரி, அதுலலாம் வந்து மாட்டி, அவங்களுக்கு ஓவரால் வந்துமே வந்து வேலைக்கு போகாம இன்னும் வந்து நெறைய மாணவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதுல வந்து நீங்க வந்துராதீங்க. ஸோ வந்து இன்னொரு 2, 3 மாசம் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திட்டு, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நீட் அண்ட் கிளீனா வந்து எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து மாட்டாத மாரி வந்து உங்கள நீங்க தான் வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லா என்ஜாய்மென்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.